ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே வணக்கங்க. நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு ஃபீட் மேனேஜ்மெண்ட் பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுங்கன்னு. ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் வந்து ஃபீட் மேனேஜ்மெண்ட் பற்றி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபீட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன். ஆனால் அவங்க வந்து மறுபடியும் இன்னொருக்கா கிளியராக சொல்லுங்கன்னு கேட்டதுனால இந்த பதிவு. இது வந்து கறவைகளுக்கு, அதாவது 10லேருந்து 12 லிட்டர் கறக்கிற கறவை மாடுகளுக்கு நான் எவ்வளோ ஃபீடு ஒரு வேலைக்கு போடுவோங்கிறத பற்றி. மொத்தம் 2 வேலை தான் வந்து தவிடு தண்ணி, மீதி வந்து பச்சை தண்ணி தான். அந்த 2 வேலைக்கும் நான் எப்படி அதுக்கு ஃபீடு போடுறேங்கிறத பற்றி தான் இந்த டீட்டெயிலான வீடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா கோத்ரேஜ் பைப்ரோவில் வந்து 1.5, அதாவது இந்த டப்பாவில் வந்து 1.5 டப்பா போட்டிருக்கிறேன். இது வந்து ஆவின் இருக்குது இல்லைங்களா, ஆவினில் மாட்டு தீவனம் இருக்கு இல்லையா, அது வந்து 1. இதெல்லாம் நான் சொல்கிறது 10லேருந்து 12 லிட்டர் கறக்கிற கறவைகளுக்கு. 8, 9 அப்படின்னா அதுலேயே ஒரு அரை டப்பாவை குறைச்சிட்டு அதில் ஒன்று போடுங்க. நான் இதில் ஒரு அரை டப்பா கோத்ரேஜில் சேர்த்தி போட்டிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ தாங்க இந்த ஒரு நோம்பியில் இருந்தது, இது ஒரு அறிமுகம். இது எங்களுக்கு ஒரு டீலர் மூலமாக கிடச்சிது. இது வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோள மாவு வந்து நம்ம வெறுமனே வந்து மாவாக பொடி பண்ணி போடுறத விட இது வந்து பெஸ்ட்டு ரிசல்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஈரத்தன்மையோட ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்குதுங்க. மாடு நல்லா விரும்பி குடிக்கும், புளிச்செல்லாம் போகாது. இது வந்து ஒரு டப்பா, இந்த டப்பாவில் ஒரு டப்பா போடுவோம். நான் இப்போ சாம்பிளுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் கறவைகளுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறது. இதில் ஒரு டப்பா போட்டு நல்லா கரைச்சி விட்டு, அப்புறம் பாலத்தவிடு கருக்காத்தவிடு எது உங்களுக்கு கிடைக்குதோ, எங்களுக்கு வந்து கருக்காத்தவிடு இருக்குது, பாலத்தவிடு இருக்குது, மாற்றி போட்டுக்குவோம். அது ஒரு 2 டப்பா, இந்த டப்பாவில் வந்து அது ஒரு 2 டப்பா. அதுக்கப்புறம் பருத்தி கொட்டை வந்து ஒரு கை, நம்ம கையில் ஒரு கை அளவு போட்டோம்னா அவ்வளோதாங்க நான் போடுறது. கறவைகளுக்கு வந்து அவ்வளோதான் போடுவோம். அது போக வந்து அதுகளுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்ததுனாலோ இல்லை வேறு ஏதாவது தொந்தரவுனாலோ அதுக்கு மருந்து ஊற்றுறது எல்லாம் தாலியில் தான் ஊற்றுவோம். தவிடு, புண்ணாக்கு வந்து நாங்கள் இப்போது தீந்துருச்சு. புண்ணாக்கு வந்து இன்றைக்கி வரும்னு சொல்லிக்கிறாங்க. அதனால வந்து இப்போ புண்ணாக்கு இல்லை காட்டுறதுக்கு. கடலை புண்ணாக்கோ தேங்காய் புண்ணாக்கோ சும்மா ஒரு கை போடுவோம் கறவை மாடுகளுக்கு. மீதியெல்லாம் இதுதான். இந்த மக்காச்சோள மாவு வந்ததுலேருந்து அந்த பவுடர் மாவு வந்து போடுறதில்ல. 2 போட்டால் ஒட்டுக்கை எருவீருன்னு. இது ரொம்ப நல்ல ரிசல்ட்டு தருது, பால் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால வந்து உங்கள் ஏரியாவில் இது கிடச்சிதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கே வந்து இது கொஞ்சம் தட்டுப்பாடு தான், கிடைக்கிறப்ப வாங்கி யூஸ் பண்ணிக்கலான்னு வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் மாதிரியே தான் இருக்கும், ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மாடுகளுக்கு நல்லா குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த அளவு தான் நாங்கள் போடுறது. பருத்தி கொட்டை, தவிடு 2 டப்பா, கோத்ரேஜ் பைப்ரோவில் 1 டப்பா, கோத்ரேஜ் பைப்ரோவில் 1.5, தவிடு 2, ஆவின் 1, இது 1, அவ்வளோதாங்க. பருத்தி கொட்டை இவ்வளோ தான் நாங்கள் போடுறது. வரிசையாக சொல்லிட்டு வர எந்தெந்த மாடுகளுக்கு எவ்வளோ ஃபீடு எப்படி கொடுப்போன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது 7லேருந்து 8 லிட்டருக்குள்ளே தான் கறக்குது. இதுக்கு வந்து கோத்ரேஜ் பைப்ரோவில் 1, ஆவினில் 1, தவிடு 2, சோள மாவு அரை டப்பா தான் போடுவோம், அதிகமாக போட மாட்டோம். பருத்தி கொட்டை அதுக்கு இல்லைங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா பருத்தி கொட்டை இதிலிருந்து தொடர்ந்து கறவை மாடுகள் தான், எல்லாத்துக்கும் ஒரே அளவு தான். இதுக்கு கோத்ரேஜ் பைப்ரோ 1.5, தவிடு 2, ஆவினில் 1, பருத்தி கொட்டை, சோள மாவு ஒரு டப்பா ஃபுல்லாக போடுவோம். 2 வேலைக்கும், ஒரு வேலைக்கு இந்த கணக்கு வச்சுக்கோங்க, 2 வேலைக்கும் அதே மாதிரி தான். இது வந்து 10லேருந்து 12 லிட்டர் கறக்கிறதுக்கு கோத்ரேஜ் பைப்ரோ 1.5, தவிடு 2, ஆவின் 1, பருத்தி கொட்டை 1, ஒரு கை போடுவோம். சோள மாவு ஒரு டப்பா ஃபுல்லாக போடுவோம். சேம் 10 லிட்டர் கறக்கிறது அதே அளவு, நான் முன்னாடி சொன்ன மாட்டு அளவே தான். கோத்ரேஜ் பைப்ரோவில் வந்து 1.5 போட்டு, ஆவினில் வந்து 1 டப்பா, அதாவது 1 டப்பானா நீங்கள் 1 கிலோ டப்பா தான் அது கணக்கு, அது 1. அப்புறம் பார்த்திங்கன்னா தவிடு 2 டப்பா போடுவோம். மீதி வந்து சோள மாவு, பருத்தி கொட்டை. உங்களுக்கு கால் சண்டி நடக்கிற மாதிரியோ இல்லை கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்ததுனாவோ நீங்கள் வந்து பருத்தி கொட்டை இன்க்ரீஸ் பண்ணி போட்டிங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 8லேருந்து 9 லிட்டரு. இதுக்கு வந்து சோள மாவு வந்து அரை டப்பா தான் போடுவோம். கோத்ரேஜ் பைப்ரோ வந்து 1 தான் போடுவோம். மீதியெல்லாம் ஒரே அளவு. ஆவின் 1, அது 1, தவிடு 2, சோள மாவு அரை டப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா 10 கறக்குது. இது வந்து 10 கறக்குது. 10 கறந்தால் முன்னாடி சொன்ன மாடுகளுக்கான அளவே தான். முன்னாடி சொன்னேன் இல்லையா, கோத்ரேஜ் பைப்ரோ வந்து 1.5, ஆவின் வந்து 1, தவிடு வந்து 2, சோள மாவு 1 டப்பா, பருத்தி கொட்டை. நம்ம கருப்பிக்கு வந்து கம்மியாக தாங்க, இதில் எல்லாத்தையும் கம்மியாக தான் போடுவோம். சோள மாவு அரை டப்பா போடுவோம். கோத்ரேஜ் பைப்ரோ 1, ஆவின் 1, தவிடு 2, பருத்தி கொட்டை கொஞ்சம் போடுவோம். பருத்தி கொட்டை போட்டால் இது நல்லா குடிக்காது, அதனால கொஞ்சம் மட்டும் போடுவோங்க. இதுக்கு வந்து கறவை மாடுகளுக்கு சொன்ன அளவே தான். அது 1.5,
தவிடு 2, ஆவினில் 1, பருத்தி கொட்டை, சோள மாவு 1 டப்பா. இது பருத்தி கொட்டை போட்டு போட்டு கால் கூடி இருக்குங்க. அது வந்து பெஸ்ட். இது நம்ம கையலெல்லாம் வந்து இப்போ செனமாடு கணக்கில் சேர்ந்துருச்சு இல்லையா, கையலுக்கெல்லாம் வந்து சோள மாவு வந்து நான் காலையில் தான் சொல்லியிருந்தேன். அதிகமாகலாம் கொடுக்கறதில்ல, அரை டப்பாவுக்கு கொஞ்சம் கம்மியாக, 1/4 டப்பாவுக்கு கொஞ்சம் எச்சா அந்த அளவில் கொடுத்துருவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆவினில் 1, கோத்ரேஜில் வந்து அரை தான். இது செனமாடுகள் தானே, அதெல்லாம் அதிகமாக கொடுத்தா நம்மளுக்கு ஃபீடு கட்டுப்படி பண்ண முடியாது, அமௌண்ட் ரொம்ப ஜாஸ்தியாகும். அதனால கோத்ரேஜில் அரை, ஆவினில் 1, தவிடு 1, அப்புறம் இது சோள மாவு கொஞ்சம். 2 வேலைக்கு இப்படி தான். கண் ஊறாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஐடியா. இந்த கண்ணுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மதியானத்துக்கு பச்சை தண்ணி, காலையிலையும் சாயங்காலம் மட்டும்தான் இது ஃபீடு. ஆவினில் 1, தவிடில் 1.5, கோத்ரேஜில் அரை, அவ்வளோதான். இதுக்கு வந்து சோள மாவெல்லாம் போடுறதுன்னா போடலாம், குடிக்கலினா. நாங்கள்லாம் போடுறதில்ல, இப்போ இதுக்குமே போடுறதில்ல. செவலை கண்ணுக்கு பார்த்திங்கன்னா இப்போது செவலை மாட்டுக்கு கையலுக்கெல்லாம் ஒரே அளவு தான், எல்லாம் ஒரே மாதம் செனை தான். அதனால கையலுக்கு சொன்ன அளவே தான் செவலைக்கும். செவலை தவிடு கொஞ்சம் எச்சா போட்டாலும் நல்லா குடிக்குங்க. கையல் வந்து தவிடு அதிகமாக போனால் குடிக்காது. கிர்ருக்கும் அதுக்கும் அந்த முன்னாடி கண்ணுக்கு சொன்னது ஒரே அளவு, அவ்வளோதான். இந்த ஃபீடு தான் நாங்கள் இப்படி தான் கொடுக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியான வேலைகளில் பார்த்திங்கன்னா ஒன்றா கோந்தாலை நிறையா இருந்தது வந்துருச்சுன்னா கோந்தாலை தான் நறுக்கி போடுவோம். கறவை மாடுகளுக்கு மெயினாக நான் சொல்கிறது, காலையில் கம்பல்சரி வக்கிப்புல், மத்தியானம் பார்த்திங்கன்னா கோந்தாலை இருந்ததுன்னா கோந்தாலை போட்டுருவோம். அப்படி கோந்தாலை தட்டுப்பாடு, நம்மளுக்கு மாட்டு தீவனமும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் தட்டு இருக்கு இல்லையா, சின்ன வெள்ளைச்சோளத்தட்டு, அது வந்து காட்டில் போட்டிருந்தோம். அது வந்து அறுத்தாச்சு. அது அறுத்து தான் கட்டியிருக்கிறாங்க. அது கொஞ்சம் கொண்டு வரல, கொஞ்சம் இருந்தது எங்ககிட்ட பழைய ஸ்டாக்கு. அதை வந்து வெட்டி போட்டால் நல்லா சாப்பிட்டுக்கும். மிஷினில் கொடுத்து நறுக்கிட்டோம்னா நல்லா சாப்பிடும். பால் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், வயிறு கொஞ்சம் நம்பின மாதிரி இருக்கும். அதனால மத்தியானத்துக்கு வந்து நாங்கள் இது பண்ணிக்கிறதுங்க. மத்தியானம் பார்த்திங்கன்னா தட்டும் கோந்தாலையும் வைப்போம். இதுதான் பால் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நாங்கள் பண்ணுறது. வேறு எந்த ஒரு ப்ராசஸும் கிடையாது நம்ம இதில். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் டீட்டெயிலாக சொல்லுங்கங்கிறனால நான் இந்த பதிவு டீட்டெயிலாக சொல்லணுங்கிறதுக்காக போட்டிருக்கிறேன். இந்த கண்ணுகளுக்கும் மதியானம் வந்து தண்ணி வைப்போம், மதியானமும் வைப்போம், சாயங்காலமும் வைப்போம். காலையில் வந்து இல்லை, அளவளவாக வச்சுருவோங்க. அரை டப்பா கோத்ரேஜ் போட்டால் தான் நல்லா மணமாக இருக்கிறது குடிக்குது. ஆவினில் வந்து அது மாடுக்கு தான் நல்லா கண்ணுக்குட்டி அந்தளவுக்கு எடுக்க மாட்டேங்குது. அதனால கோத்ரேஜ் அரை டப்பா, தவிடு ஒரு அரை டப்பா போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் காட்டுறது. இப்போ தானே குடிச்சு பழகுது அப்படின்னு. பச்சை தண்ணி வச்சாலும் நல்லா குடிச்சுக்குங்க. இப்படி தாங்க எங்கள் மாடுகளுக்கு நாங்கள் ஃபீடு போடுறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.